பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஆம், ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு தேவ பிள்ளைகளாகிய, விசுவாசிகளாகிய, ஊழியர்களாகிய, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படக்கூடிய எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறதை நன்றாய் கவனித்து பாருங்கள். ஆவியின் ஒருமையை, அதாவது கிறிஸ்துவில் எல்லா விசுவாசிகளும் ஒரு சரீரமாக அமைவதற்கு இந்த ஐக்கியம் தேவனுடைய ஆவியினால் சிருஷ்டிக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நீங்கள் பாருங்கள். எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்குள் அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆம், இந்த நாளிலே நீங்கள் கவனியுங்கள். பவுல் இந்த ஐக்கியத்தை அவர் குறிப்பிடுகிற காரியங்களை நன்றாய் உணர்ந்து பாருங்கள். அது ஒரு கூட்டுறவினால் உண்டான ஐக்கியம் அல்ல. அதை விசுவாசிகளால் உருவாக்க முடியாது. யோவான் 17ஆம் அதிகாரம் 20-23 வசனங்களை நீங்கள் பாருங்கள். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதை நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஐக்கியத்தில் விசுவாசிகள் ஒருவரோடு ஒருவர் சமாதானத்துடன் வாழலாம். இதைத்தான் பவுலும் நாமும் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ரோமர் 12:16 ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஆம், இந்த வாக்கியத்தில் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆவியிலே ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் இந்த வார்த்தையை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற வார்த்தையும் சற்றே நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய், அதாவது நம்முடைய சிந்தையை கெடுக்கிற பிசாசு பார்த்தீங்கன்னா, நடக்காத காரியத்தை நடப்பதை போல இன்றைக்கு உறவுகளில், இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நண்பர்கள் மத்தியில், சபைகளில், ஊழியர்களில் ஒரு காரியம் நன்றாக, ஒரு நல்ல நிலை அல்லது ஒரு காரியங்கள் நாம் ஒருவருக்கு நம்முடைய சூழ்நிலையை நாம் விட்டு ஒரு உதவியாக செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் அதை இன்னைக்கு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரியாக புரிந்து கொள்ளாமல், ஒரே சிந்தை இல்லாமல் அவங்க வேறு வழியாக அதை திங்க் பண்ணுறாங்க. உதவி செய்தவர்கள் கூட அவங்க எதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, நம்மளால் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கும், அதனால தான் நமக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட என்ன பண்ண முடியும், நினைக்க முடியும். ஆனால் பவுல் இங்கே அப்படி குறிப்பிடலை. ஏக சிந்தை உள்ளவர்களாக இருந்து மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள்னு சொல்றாரு. அப்போ மற்றவங்க எந்த காரியம் செஞ்சாலும் சுயநலமா, அதாவது மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு உதவி செய்யணும், ஆனால் அவங்களால நமக்கு எந்த ஒரு நம்மளை எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி மனுஷர்கள் என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. அந்த மனுஷர்கள் செய்கிற உதவி அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய நேரம், காலம் எல்லாவற்றையும் விட்டு ஒரு உதவின்னு ஒரு சூழ்நிலையில் செய்கிற பொழுது அவர்களை குறித்து நாம் தவறாக எண்ணக்கூடாது.
அதை நாம் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பவுல் இங்கே சொல்லுகிற காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒருவர் ஐக்கியம் கொள்கிற பொழுது, சபையில் கூடுகிற பொழுது, நாம் ஒருவர் பார்க்கிற பொழுது, அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாம் ஒரு ஒத்தாசையாக, ஒரு உதவியாக ஒருவரை நாடுகிற பொழுது, அவர்களை குறித்தோ அல்லது அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளை குறித்தோ நாம் நம்முடைய சிந்தையிலே தவறாக சிந்திக்க கூடாது. கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு டிசைனிங் ஸ்பிரிட், ஆவிய பகுத்தறியக்கூடிய வரங்களை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளணும். அப்ப நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்கிறதற்கு ஆவியின் ஒருமைப்பாட்டு. இப்ப நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, நான் பேசுகிற காரியத்தையே சற்றே யோசித்து பார்க்கிற பொழுது அந்த இருதயம் ஒன்றாகும். தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அதுல பிளவு, அதுல விரிசல் வந்துருச்சுன்னா பிசாசுக்கு கொண்டாட்டமா இருக்குங்க. அவன் உள்ள புந்து அவனுடைய வேலைகள் எல்லாவற்றையும் செஞ்சிருவான். நன்மையே நாம செஞ்சிருந்தாலும் அந்த நன்மை அவங்க உன்ட்ட ஏதாவது ஆதாயம் இருக்கும், அதனால தான் அவங்க இவ்வளவு தூரம் இறங்கி செய்கிறாங்க அப்படியெல்லாம் நாம யோசிக்காத அளவுக்கு அது வேற மாதிரி யோசனையை கொடுத்து அந்த விரிசலை பிசாசானவன் உண்டு பண்ணிடுவான். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்கிறதற்கு எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலியமாய் இந்த நாளிலே நீர் இடைபடுகிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்டு ஒருவேளை ஆண்டவரே குழப்பமான சூழ்நிலையிலையும், குழப்பமான மனநிலையிலையும், குழப்பமான காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறவர்களையும் நீர் தொடுவீராக. ஆண்டவரே, பிசாசானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே ஆவியின் ஒருமைப்பாட்டை ஆண்டவரே காத்துக்கொள்கிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களை எங்களை மாற்றி நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதித்து நடத்தும் கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.